யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு தாயன நீ நெஞ்சில் தாளாட்டு தனிமையிலே அமைதி நிலை நாட்டு ஞானமே அது நமது வழிகாட்டி ஞானமே அது நமது வழிகாட்டி வாணி கேட்டார் எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும் வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். ஓம் சாந்தி. 22/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இதுவே உங்களின் பெறுமதிமிக்க நேரமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் தந்தையின் முழுமையான உதவியாளர்கள் ஆகுகின்றீர்கள். உதவியாளர்கள் ஆகும் குழந்தைகள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருகின்றனர். கேள்வி: சேவாதாரி குழந்தைகள் எந்த சாக்கு போக்குகளை கூறக்கூடாது? பதில்: சேவாதாரி குழந்தைகளாகிய நீங்கள் ஒருபோதும் இந்த சாக்கு போக்குகளை கூறக்கூடாது. பாபா, இங்கு குளிராக இருக்கிறது, அல்லது இங்கு வெப்பமாக இருக்கிறது, அதனால் என்னால் இங்கே சேவை செய்ய முடியாது. சிறிது குளிராகவோ அல்லது சிறிது வெப்பமாகவோ இருக்கும்போது உணர்ச்சி வசப்படாதீர்கள். நீங்கள் எதையும் சகிக்க முடியாதவர்களாக இருக்கக்கூடாது. இந்த துன்ப பூமியில் நீங்கள் இன்பம் துன்பம், வெப்பம் குளிர், புகழ்ச்சி இகழ்ச்சி அனைத்தையும் சகிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் சாக்கு போக்குகளை கூறாதீர்கள். பாடல்: ஓ மனமே, பொறுமையாக இரு, உனது சந்தோஷ நாட்கள் வர உள்ளன. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. நீங்கள் இந்த ஆன்மீக கல்வியை கற்று பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். அழிவற்ற இந்த ஞான இரத்தினங்களினால் உங்கள் கரங்களை நிரப்புங்கள். நிலக்கடலையை துரத்திச் செல்வதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. நாடகம் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றது. ஆகவே உங்கள் கர்ம பந்தனங்களில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் ஆகி பிறரையும் அவ்வாறு செய்ய தூண்டுங்கள். தாயையும் தந்தையையும் பின்பற்றி ஓர் ராஜ அந்தஸ்திற்கு உரிமையுடையவர் ஆகுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் சோதிப்பதன் மூலம் வீணானவற்றின் எந்த கணக்கையும் முடிக்கின்ற ஒரு மேன்மையான சேவையாளர் ஆகுவீர்களாக. ஒரு மேன்மையான சேவையாளரின் ஒவ்வொரு எண்ணமும் சக்தி வாய்ந்தது. ஓர் எண்ணமேனும் வீணானதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் சேவையாளர் என்றால் உலக மேடையில் நடிப்பவர் என்று அர்த்தம். முழு உலகமும் உங்களை பிரதி செய்கின்றது. எனவே உங்களுக்குள் ஒரு வீணான எண்ணம் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை உங்களுக்காக மட்டும் வீணாக்குவதில்லை, ஆனால் ஏனைய பலருக்கும் நீங்கள் கருவி ஆகுகின்றீர்கள். ஆகவே இப்போது எந்த ஒரு வீணானவற்றின் கணக்கையும் முடித்து மேன்மையான சேவையாளர் ஆகுங்கள். ஸ்லோகம்: சேவைக்கான சூழலுடன் கூடவே எல்லையற்ற விருப்பமின்மையின் மனோபாவத்தையும் உருவாக்குங்கள். அவ்யக்த சமிக்ஞை: ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சங்கம யுகமே ஒன்றிணைந்திருப்பதற்கான யுகம் ஆகும். உங்களால் தந்தையிடமிருந்து பிரிந்திருக்க முடியாது. நீங்கள் எல்லா வேளைக்கும் சகபாடிகளாக இருக்கின்றீர்கள். சதா தந்தையுடன் இருத்தல் என்றால் சதா திருப்தியாக இருத்தல் என்று அர்த்தம். தந்தையும் நீங்களும் சதா ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள்.
உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தின் சக்தியே மகத்தான சக்தியாகும். அந்த சக்தியால் உங்களால் ஒரு பணிக்கு பதிலாக 1000 பணிகளை செய்ய முடியும். ஏனென்றால் 1000 கரங்களை கொண்ட தந்தை உங்களுடன் இருக்கின்றார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.